அதாவது இன்று காணாமல் போனவர்களை பற்றி உண்மையில் அரசாங்க இந்த விதத்தில் மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பு நடந்திருக்கு. அதாவது காணாமல் போனவர்களுக்காக ஒரு அலுவலகம் திறந்தது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். அவற்றின் செயற்பாடுகள் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் என்பதை நாங்கள் விமர்சித்து கொண்டே போகலாம். எதுவும் நடக்காது என்று கூட கூறலாம். ஆனால் இது முதல் படி. என்ன நடக்கும் என்று நாங்கள் 25 வருடத்திற்கு முன் கருதாத எதுவும் இல்லாமல் தற்போது நடந்திருக்கின்றது. அதனால் நல்லது நடக்கும் என்றே நாங்கள் கருத வேண்டும். அடுத்தது டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ், நிலைமாறும் இந்த நீதி என்ற தன்மையில் இன்று அது ஒரு எடுகோளாக வந்துவிட்டது. அவற்றில் 4 அம்சங்கள் உள்ளன. அவற்றில் நான் அறிய மிக முக்கியமானது உண்மையை கண்டறிதல். எந்த ஒரு செயற்பாட்டிற்கும் மிக முக்கியமானது உண்மையை கண்டறிதலாகும். உண்மையை கண்டறிவதற்கு பின் அதை எதற்கு பாவிக்கிறோம் என்பதில் யாரும் வித்தியாசப்படலாம். அவை காம்பன்சேஷன், பனிஷ்மெண்ட், ரீஹபிலிட்டேஷன் எதற்கும் பாவிக்கலாம். அது பின்னால் நாங்கள் யோசிக்கிறது. ஆனால் எல்லோருக்கும், விசேடமாக தங்களது உறவினர்களை தொலைத்தவர்களுக்கு என்ன நடந்தது என்னும் உண்மையை அறிவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை சட்ட ரீதியாக ஏற்படுத்தி கொடுத்து உள்ளார்கள் என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. அந்த விதத்தில் இந்த நல்லாட்சி அரசாங்கத்திற்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டவராக இருக்கிறோம். அதனால் இந்த உண்மையினால் நாங்கள் 25 வருடமாக தேடி அலையும் அந்த உண்மை கிடைத்தால் உண்மையில் இந்த நாங்கள் 25 வருட காலமாக இதை தொடர்ந்து முன்னெடுத்ததற்கு ஒரு பலனுண்டு என்பது மட்டும் நான் கருதுவேன். உண்மை கிடைக்கட்டும் என்று ஒரு வேண்டுகோளுடன் நான் எனது கருத்தை முடித்தேன். இன்றோடு கிட்டத்தட்ட 26 வருடங்களாகின்றன. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி காலை 5:30க்கு நடந்த இந்த செயல். இவற்றில் விரும்பி என்ன விரும்பாமல் என்ன நானுடன் தொடர்பு பட்டு இருக்கின்றேன். ஏனால் அன்று அந்த கேம்பை பொறுத்தமட்டில் நான் தான் அவற்றின் முக்கியமான மேனேஜர், அதாவது பொறுப்பாளர். அதனால் அவற்றிலிருந்து இதனுடன் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் நான் தொடர்பாகவும் இருந்திருக்கின்றேன், இவற்றை முன்னெடுத்தும் இருக்கின்றேன். அதனால் இவற்றிற்கு ஒரு முடிவு வர வேண்டும், நல்ல முடிவு வர வேண்டும் என்பதில் நான் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன்.